ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இன்றைக்கிங்க டெய்லரிங் கிளாஸில் 15 நாள் கிளாஸில் நம்ம இருக்கோங்க. இன்றைக்கிங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய பட்டு புடவையில் லாங் ஃப்ராக் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சேலையிலங்க இந்த முந்தான பகுதி இருக்கும், அதில்ங்க ஒரு 80 பாயிண்ட் மட்டும் கணக்கு பண்ணிங்க அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. எதுக்குன்னா, நம்ம மேலே ஃப்ராக் தைக்கையில் சட்டைக்கு இந்த முந்தான பகுதியை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இதை மட்டும் நம்ம டேப் வச்சு அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேலையில் இந்த முந்தான பகுதி மட்டும்தாங்க கொஞ்சம் டிசைன் வந்திருக்கும், அதனால் இந்த சேலை மட்டும் நம்ம சட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றது கீழே ஃப்ராகுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போங்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததில் சைடில் பார்டர் இருக்கும் 2 சைடும், அதையும் கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் இருந்தாலும் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம சட்டைக்குள்ளே கிளாத்தில் பார்டரையும் கட் பண்ணிட்டோங்க. சைடில் இருந்த கொஞ்சத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்துங்க மிச்சம் இருக்க சேலையில் 2 பக்கம் பார்டர் இருக்கும். நம்ம ஒரு சைடு பார்டரை விட்டுட்டு இன்னொரு சைடில் இருக்க பார்டர் கட் பண்ணி எடுக்கணுங்க. ஏன்னா ஒரு சைடு நம்ம இந்த சட்டையும் அந்த ஃப்ராக்கையும் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போது அந்த பார்டர் இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் பார்டரை விட்டுட்டுங்க இன்னொரு பக்கம் இருக்க பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க.
நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து இப்போ பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வந்து கட் பண்ணியிருக்கோம், ஒரு பக்கம் வந்து பார்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டுங்க நம்ம அடுத்து வந்து சட்டைக்கு வந்து லைனிங் கொடுத்து நம்ம தைக்க போகிறோங்க. அதனால் லைனிங் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கில் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சட்டைக்குங்க நீங்கள் வந்து லைனிங் வந்து 80 பாயிண்ட் எடுக்கணுங்க. இப்போ ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 80 பாயிண்ட் போதும். கொஞ்சம் சத்தாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 1 மீட்ரு வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து லைனிங் வந்து இப்படி 2 கரை பகுதியும் சேர்த்துங்க மடித்து 4ஆக மடித்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் 2 பீஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் இப்படி 4 துணியாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. க்ளோஸாக இருக்க பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணுங்க. ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க. இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம மடித்து போட்டுட்டோங்க. பாருங்கள், உங்களுக்கு 2 இருக்குது, பேக் பீஸும் இருக்குது, ஃப்ரண்ட் பீஸுமே இருக்குது. ஓப்பனாக இருக்க பக்கம் வந்து 4 துணியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போங்க கிளாத்தை வந்து நம்ம மடித்து போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. உயரம் கரெக்ட் அளவு 15 இன்ச்சு வருதுங்க. நம்ம வந்து மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சு விடணுங்க. அப்போ 15 + 1 16 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. இப்போங்க ஃபோல்டிங் இருக்க பக்கம் நம்ம வந்து உயரம் மார்க் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. அடுத்ததுங்க அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. அகலங்க கரெக்ட் அளவு 18 இன்ச்சு வருதுங்க. அந்த 18ல் பாதிங்க 9 இன்ச்சு வருங்க. நம்ம வந்து அகலம் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இதுக்கும் உங்களுக்கு நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விடணுங்க. அப்போ 9 + 1 10 வருதுங்க. நம்ம அகலம் வந்து 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அகலம் மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. கழுத்து அகலங்க நம்ம 2.5 இன்ச்சு வச்சுக்கலாங்க. ஷோல்டர் வந்து நம்ம 3 இன்ச்சு வருங்க. நம்ம வந்து தையலுக்கு 1 இன்ச்சு விடணும். அப்போ வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. அக்குள் வந்துங்க 6 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. முன் கழுத்துங்க நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம அந்த அக்குள் பகுதியில் வளைவு மாதிரி கொடுக்கணுங்க. அதுக்கு நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க வளைவு கொடுத்துக்கலாங்க. இல்லைன்னா இந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வளைவு போட்டுக்கலாங்க. ஷோல்டர்லங்க நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து தைக்கையில் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க. கிராஸாக லைன் போட்டுக்கலாம். அகலங்க 9 இன்ச்சு வருதுங்க. அந்த 9 இன்ச்சை நம்ம அக்குள் பகுதியில் மார்க் பண்ணிங்க நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க நான் வந்து முன்கழுத்தும் பின்கழுத்தும் 2மே ஒரே அளவு தாங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால நான் சேர்ந்தே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து பின்கழுத்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வைப்பாங்க, முன்கழுத்தை விட பின்கழுத்து இறக்கமாக வைப்பாங்க. அதனால நீங்கள் வந்து 2 வாட்டி மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் வந்து ஒரே அளவு வச்சுருக்கனால அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த இடுப்பு பகுதியில் நம்ம 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க கிராஸாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி கிராஸாக கட் பண்ணி எடுக்கணுங்க. கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திக்கலாங்க. இப்போங்க சட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் உங்களுக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டு பீஸ் இதில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க
முன் பக்கத்தில் அக்குள் பகுதியில் நம்ம குடஞ்சி கட் பண்ணணுங்க. அதுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணி அதை குடஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம முன் பக்கத்தில் மட்டும்தாங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். பேக் பீஸில் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து முன் பக்கத்தில் அக்குள் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கையில் ஈஸியாக இருக்குங்க. நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்ததுங்க புடவையில் உள்ள கிளாத்தில் நம்ம லைனிங் இப்படியே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்குங்க புடவையை வந்து நீங்கள் 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம லைனிங் எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரியே சேலை துணியும் மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியே 4 தான் வரணுங்க. அதாவது பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வரணுங்க. இது மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம லைனிங் கிளாத்தை இந்த சேலை மேலே அப்படியே போட்டுங்க கட் பண்ணி எடுத்துடலாங்க. சேலை துணியிலங்க மேலே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த லைனிங் இருக்க அளவில் வெட்டாமல் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம சேலை கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஒட்டை வெட்டிடாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம கட் பண்ணல ஒரு 1/2 இன்ச்சாவது துணி மிச்சம் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஃபோல்டிங் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்மங்க லைனிங்கும் மேலே உள்ள சட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்தது ஃப்ராகுக்கு கீழே மிச்சம் இருக்க சேலையில் எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி 2 கரை பகுதி ஒன்றா சேர்த்துக்குங்க. ஒன்றா சேர்த்து 2ஆக மடித்து திருப்பி 4ஆக மடித்து நீங்கள் போடணுங்க. நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 2 3 4 துணியாக வரணுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. சேலையிலங்க கரைப்பகுதி வர்றது கீழே இருக்கணுங்க. மேலே தான் நம்ம சட்டையும் இந்த சேலையை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் கரைப்பகுதி வந்து உங்களுக்கு கீழே தான் வரணும். கரைப்பகுதி கட் பண்ணது மேலே வரணுங்க. இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க. ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோங்க. மடிப்பு பக்கத்தில் தான் நம்ம உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்ட் அளவுங்க 36 இன்ச்சு இருக்கணுங்க உயரம். தையலுக்கு 1 இன்ச்சு விடணுங்க. 36 + 1 37 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. கிளாத்துலங்க டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரைப்பகுதி வரைக்கும் டேப்பை 36 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மேலே வந்து கரெக்ட் அளவு குறிச்சிட்டுங்க. நம்ம தையலுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க.
37 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க அப்படியே வந்து நம்ம லைன் போட்டுடலாங்க. நேராக லைன் போட்டுக்கிட்டே போகணுங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம லைன் போடணுங்க. நம்மங்க மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோங்க. கிளாத்தை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. மிச்சம் இருக்க கிளாத்தில் தான் நம்ம வந்து கை கட் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இதில் ஃபோல்டிங் பக்கம் இருக்குங்க, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஃபோல்டிங் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்து வந்து கை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கை வந்து அவங்க வந்து கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருக்காங்க. சுற்றளவுங்க 10 இன்ச்சாவது இருக்கணும். இது கிளாத் இருக்கனால நான் 11 இன்ச்சு நான் விட்டுக்கிறேங்க. கையோட சுற்றளவு 11 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கிளாத்துலங்க கையோட உயரம் வந்து கம்மியாக இருக்குங்க. நம்ம அதனால் நம்ம ஒட்டு போட்டு தாங்க நம்ம தைக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்க கை உயரம் வந்து 9 இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 இன்ச்சு தையலுக்கு வேறு 1 இன்ச்சு விடணுங்க. 10 இன்ச்சு இருக்கணும் கையோட உயரம். இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7 இன்ச்சு தாங்க இருக்குது. நம்ம அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி இதில் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வருங்க. அதனால் மிச்சம் இருக்க கிளாத்தில் ஒரு 4 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிங்க அதில் ஒட்டு போட்டு நம்ம தைக்கணுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்துங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க 2யும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் கையோட உயரம் அகலம் எல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணி கையை வந்து கட் பண்ணணுங்க. இப்போ வந்து நான் ஒட்டு போடுறதுக்கு மட்டும் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் எப்படி வந்து லாங் கவுன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தைக்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.